குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட் அப்டேட். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் சம்மந்தமாக தான் ஓகேங்களா. ஸோ ரீஓப்பன் பற்றி சில ஒரு நியூ அப்டேட்டாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ அதை பற்றியே பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரீஓப்பனை தள்ளி வைக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காரணத்தால் தள்ளி வைக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்பாடு அளவில் தான் இருக்குது. அதாவது வெளியே போய் வர அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குன்ற காரணத்தால் தள்ளி வைப்பை ரத்து பண்ணிவிட்டு வழக்கம் போல் திட்டமிட்ட தேதியிலே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறந்துடலான்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை சைடில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னு ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் மெல்லமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சே வருது ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை தள்ளி போடுவாங்களா, இல்லைனா பள்ளிகள் திறப்பை கேன்சல் பண்ணிடுவாங்களான்ட்டு நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றால் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக உயர்ந்து தான் வருது. ஆனால் இது காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை தள்ளி வைப்பதோ இல்லை வந்து கேன்சல் பண்ணுறதை பற்றியோ பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரலை ஓகேங்களா. ஸோ யாருமே அது காரணமாக வச்சுன்னு வந்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நாளை அதாவது ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடியாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளாஸுக்கு போகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஏற்படலாம் ஃப்யூச்சரில் ஓகேங்களா. ஆனால் நேரடி வகுப்புகளில் என்ன கேன்சல் ஆகுமான்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அது அப்போத்து சூழ்நிலையில் என்ன இருக்கோ அதை பொறுத்து வரும் ஓகேங்களா. இப்போ இருக்க கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளை கம்பல்சரி ரீஓப்பன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ ரீஓப்பனில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ரீஓப்பன் நினச்சி யாரோ வரையும் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கோவிடோட சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி மாற்றங்கள் வரலாமான்னு கேட்டால் எஸ், வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு உண்டு ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.